பையில குழந்தையை தூக்க முடியலையா? 10 மாசம் குழந்தையை தூக்கி தர்றதுக்கு நாங்க ஆளை செட் பண்ணி தர்றோம். வாடகை தாய் வரா, வாடகைக்கு தாய். ஒரு தாயா 10 மாசம் தாயா இருப்பான். வாடகைக்கு ஆளை பிடிச்சிட்டு வருவோம். அவளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துரு. 10 லட்சம் 5 லட்சம் விலை பேசு. உனக்கு பிள்ளை வேணும். பிள்ளை இல்லாட்டி ஊர்காரன் திட்டுறான். ஒரு கல்யாண வீட்டுக்கு போக முடியல, ஒரு விசேஷ வீட்டுக்கு போக முடியல, மலடிங்கிறாங்க, வார்த்தைகளை கேட்க முடியல, வயசு ஏறிக்கிட்டே போகுது, என்னடா பண்றதுன்னு யோசிக்காத, எங்கள்கிட்ட வா, ஏஜென்ட் வா, நான் உனக்கு ஆள் பிடிச்சு தர்றேன். வெளியூர்ல இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிறியா, உனக்கு நான் ஹைதராபாத்ல இருந்து ஆளை கொண்டு வர்றேன், உனக்கு நான் காஷ்மீர்ல இருந்து ஆளை கொண்டு வர்றேன், உனக்கு நான் பாம்பேல இருந்து ஆளை கொண்டு வர்றேன். 10 மாசம் அவங்க இருக்கட்டும், ஏதாவது ஆஸ்பத்திரியில சேர்த்து விட்டுரு, ஏதாவது ஒரு இடத்துல தங்க வச்சிரு, சாப்பாடு போக்குவரத்து ஏற்பாடு பண்ணிரு. உன்னுடைய உயிரிழமை எடுத்து, உன் மனைவியுடைய கருமுட்டையை எடுத்து, ரெண்டையும் சேர்த்து சோதனை குழாயில வச்சு கருவை உருவாக்கி அந்த பொம்பளை வயிற்றுல வச்சிருவோம். அது 10 மாசம் வளரும். 10 மாசத்துக்கு பிறகு அவன் பிள்ளைய பெற்று எடுத்து வந்துருவா. அவன் தந்த உடனே முதல்ல அக்ரிமெண்ட் கையில் எல்லாம் போட்டு வச்சுக்குவாங்க. இதுக்கு பிறகு இந்த பிள்ளைங்க நீ சொந்த கொண்டாட கூட அப்படி இப்படி எக்கச்சக்கமான விதிகளை போட்டு வச்சு நீ இந்த பிள்ளைய பெற்று கொடுக்கணும். காசுக்கு ஆசைப்பட்டு பல தாய் பல பெண்கள் என்ன பண்றாங்க, வெளிநாடுகள்ல இருந்து பல பேர் இதுக்காக இந்தியாவுல தான் பெண்களுடைய கர்ப்பப்பை ரொம்ப மலிவா போச்சு. மத்த எந்த நாட்டிலும் இவ்வளவு மலிவில்லை. நமக்கு தெரிய மாட்டேங்குது. இங்க இருந்து ஏதோ ஒரு வேலைக்கு போற மாதிரி போயிருவாங்க. 10 மாசம், 1 வருஷம் 2 வருஷம் ஏதோ வேலைக்கு போய் வேலை செஞ்சுட்டு வர மாதிரி இருக்கும். பார்த்தா வேலை என்ன வேலை நடந்திருக்குது, கர்ப்பப்பையில குழந்தை பெற்று கொடுக்கிற மிஷின் வேலையை பார்த்துட்டு வந்திருப்பாங்க. இது மாதிரி இந்தியாவில் ரொம்ப இன்னைக்கு பெரிய பிசினஸ், பல கோடிக்கணக்கான ரூபாய் சொல்லுகிறார்கள். ஒரு கருத்து, வருடத்திற்கு $50 கோடி அளவிற்கு இந்தியாவில் இதிலே பணம் புரண்டு கொண்டிருக்கிறது. $50 கோடி வருஷத்துக்கு கொடுத்து கை மாறிக்கிட்டு இருக்குது. இல்ல ஆளுங்க 2 லட்சம் 10 லட்சம் 5 லட்சம் அதை குடி இதை குடி என்று நடந்து கொண்டிருக்கிறது. பல பேர் இந்த வழியில குழந்தைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. இறந்து போன சமீபத்தில் இறந்து போன கொல்லப்பட்டதாக சொல்லப்படுற மைக்கேல் ஜாக்சன் கூட அவருடைய 3வது பையனை இது மாதிரி சோதனை குழாய் வெளியில வேறொரு வாடகை தாயிடத்தில் பெற்றெடுத்தாங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க பத்திரிகை எழுதிட்டு இருக்கிறாங்க. வாடகை தாய் முறையில் புதுசா வந்திருக்கு. இதை செய்யலாமா? ஓ மனைவி ஓ விளையாடலாம் சொன்னாங்களா? பயிர் செஞ்சுக்கிட்டோம். நம்ம ஏன் விந்தணுவை கொண்டு போய் என் மனைவியினுடைய இதுல கொண்டு போய் வச்சா பிரச்சனை இல்ல, இன்னொருத்தருடைய விந்தணுவை கொண்டு போய் வச்சா அதுக்கு மார்க்கம் தடன்னு சொல்லிடுச்சு. இப்ப என்னிடத்துல கெப்பாசிட்டி இருக்குது, என் மனைவியிடத்துல கெப்பாசிட்டியில வேற ஒரு வாடகைக்கு ஆளை பிடிக்கலாமா? இதுக்கு என்ன? இதை செய்யறதுனால உலகத்துக்கு நன்மையா கெட்டதா? ஆய்வு செஞ்சு பார்த்தா இதுவும் உலகத்துல பயங்கரமான டேஞ்சர். இது நடைமுறைப்படுத்தப்பட்டால் அவ்வளவு சிக்கல் உருவாகுது. என்ன சிக்கல்? பொதுவா சில பெண்களை மனநோயாளிகளாக குழந்தை பெற்றெடுத்து கொடுத்துட்டு போயிடறால, ஏதோ காசு 10 லட்சம் கிடைக்குன்னு வாங்கிட்டு போயிடுறா. ஆனா உண்மையில மனோ தத்துவ அடிப்படையில் பார்த்தா அவ பெரிய மென்டலா பாதிக்கப்பட்டு பல பேர் கிறுக்கு பிடிச்சு போயிடும். ஏன் கிறுக்கு பிடிச்சி? 10 மாசம் ஒரு குழந்தையை வைத்துக்குள்ள சுமந்துட்டு குழந்தை மிதிக்கிறான், சுத்துறான், தலை வச்சு முட்டுறான், ஒவ்வொரு உணர்வுகளையும் பரவசத்தோடு அனுபவிச்சுட்டு 10 மாதத்தினுடைய கடைசியில பயங்கரமான வேதனையை அனுபவிச்சு அந்த வேதனைக்கு பிறகு உலகத்தில் அந்த குழந்தையை கொடுத்துட்டு இந்த குழந்தைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா ஒரு தாயால தாங்கிக்க முடியுமா? ஆரம்பத்தில் ஓகேங்கிறா, பிள்ளைய பெத்தெடுத்து கையில இருந்து பிரிச்சு கொண்டு போன பிறகு தாங்க முடியல. ஒரே பிள்ளை அனுப்பாதே இருக்கு. என் பிள்ளை எப்படி இருப்பாங்க தெரியலையே, என் பிள்ளை என்ன சாப்பிட்டானோ தெரியலையே, என் பிள்ளை என்ன எப்படி வாழ்றானோ தெரியலையே. ஒரே இவனுடைய மனசு முழுக்க முழுக்க அந்த பிள்ளையை நோக்கியே போய்கிட்டே இருக்கு. அப்படியே ஏங்கி 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 பல பேர் மென்டலா பாதிக்கப்பட்டு கிறுக்கு பிடிச்சு தெரிகிறாங்க இந்தியாவுல. காரணம் மாதிரி பிள்ளையை பெற்று அடுத்தவன்ட்ட கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு வந்தா, பிள்ளையை பெற்று கொடுத்துட்டு அடுத்தவன்ட்ட விட்டுட்டு வர்றதுங்கிறது சாதாரண மேட்டரா? எந்த பெண்ணும் அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வரலாற்றை சொல்லி காட்டுறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு 28வது அத்தியாயம் ஆரம்பத்திலிருந்து பேசுறான். 10, 11, 12, 13 வருஷம் வரைக்கும் மூசா நபியுடைய வரலாறு இறைவன் பேசுகிறான். அதுல சொல்றான், ஃபிரௌன் என்ன பண்றான், ஆம்பளை பிள்ளைகளை பூரா கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். மூசா நபி பிறந்த புதுசுல அந்த காலகட்டத்தில்
அல்லாஹ் என்ன பண்றான்? மூசா நபியை பாதுகாக்கிறதுக்கு அவங்களுடைய அம்மாட்ட சொல்றான், உம்மி மூசா அன் அருளிஹி, மூசாவுடைய தாய்க்கு நாம் சொன்னோம், நீ அந்த குழந்தைக்கு பால் விட்டு ஃபைதா ஹிஃப்தி அலைஹி ஃபஅல்கீஹி ஃபில் ஜம்மி, உனக்கு ஃபிரௌன் பிடிச்சு கொன்னுருவான்னு பயம் இருந்துச்சுன்னா அந்த புள்ளைய ஒரு ஏதாவது ஒரு சாமான்ல தூக்கி வச்சு அதை கடல்ல தூக்கி போட்டுரு. வலா தகாதி வலா தஹ்சனி, நீ ஒன்னும் பயப்படாத, ஒன்னும் கவலைப்படாத. இன்னா ராத்துஹு இலைக்க வஜாயிலுஹு மினல் முர்சலீன், அந்த பிள்ளைய உன்கிட்ட திரும்ப கொண்டு வருவோம், அந்த பிள்ளைய ஒரு இறை தூதராகவும் நாம் ஆக்குவோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதான் அல்லாஹ் சொல்றானேன்னு சொல்லி பேச கேட்டு குழந்தைய தூக்கி கடல்ல போட்டாச்சு. அல்லாஹ் சொல்லிவிட்டாங்க பிள்ளைய கொண்டு வருவேன்னு. திருப்தியா இருக்கணுமா இல்லையா? உன் பிள்ளை இறை தூதரா மாற போறான்னு அல்லாஹ்வே கேரண்டி கொடுத்திருக்கிறான்ல, அப்ப மனசு படபடப்பு இல்லாம இருக்கணுமா இல்லையா? தாயுடைய மனசு படத்துக்கிட்டே இருக்கு. அல்லாஹ்வே கேரண்டி கொடுத்தாலும் ஒரு தகப்பன் கொண்டு போறா வச்சுக்கோ பிள்ளைய, தகப்பனாரு அல்லது தாத்தா பாட்டி யாராவது ஒருத்தர் பிள்ளைய தூக்கிட்டு வெளியே போறாங்க, தன் தாய்க்கு பயம் வருமா? ஐயோ பிள்ளை போயிடுச்சு நினைக்குமா? தகப்பன் தானே கொண்டு போயிருக்கான், தாத்தா தானே கொண்டு போயிருக்காரு, பாட்டி தானே தூக்கிட்டு போயிருக்கு, அதுதான் திரும்ப வந்துருமே. ஒரு தகப்பன் கொண்டு போனா கூட பதட்டம் இல்லை, ஒரு தாத்தா பாட்டி தூக்கிட்டு போகும்போது பதட்டம் இல்லை. இப்ப இங்க அல்லாவே கேரண்டி கொடுக்குறான், அவன் எடுத்த மாதிரி நீ போடு, ஏன் பொறுப்பு, பிள்ளைய கொண்டு சேர்க்கிறது ஏன் பொறுப்புன்னு அல்லாஹ் அவ்வளவு உறுதியா பக்காவா கேரண்டி கொடுக்குறான். ஓட்ட பிறகு திருப்தி இல்லை அம்மாவுக்கு. என்னத்த யாராவது பெற்றவங்க இல்லையா, வயிற்றுல சுமந்தவங்க இல்லையா, மனசு போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்குது. அவங்களுடைய சகோதரி மூசாவுக்கு இன்னொரு சகோதரியை கூப்பிட்டு அனுப்புறாங்க, போ காலத்திலே ஊத்தி குஸ்தி தஞ்சுருமீன், அப்படியே தெரியாம பார்த்துட்டே போ, யாரும் பார்க்காத மாதிரி அதை ஒட்டி, அந்த ஆத்தை ஒட்டி கரையை ஒட்டி நீ நடந்து போய்கிட்டே இரு, புள்ள எங்க போகுதுன்னு பார்த்துட்டு வா. புள்ள போகுது நேரா போய் ஃபிரௌன் கையில, ஃபிரௌன் மனைவி கையில கிடைக்குது. ஆம்பளை பிள்ளைய பார்த்தாலே கொல்லணும் துடிக்கக்கூடிய கையில போய் கிடைச்சிருச்ச, என்ன நடக்க போக தெரியலையான்னு பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த அம்மாத்திக்கு கையில வைத்துக் கொண்டு நம்மளே வச்சுக்குவோங்க, இத நல்ல பிள்ளையா இருக்குது, நமக்கு ஒரு பிள்ளையா இருந்துட்டு போறான், நமக்கு இவன் ஹெல்ப் பண்ணுவா, பிள்ளையை வச்சுக்கொள்வோம் என்று சொல்லி அந்த அம்மா சொல்ல, சரின்னு ஃபிரௌன் ஒத்துக்கொள்ள அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், விவரம் தெரியாம தனக்கு ஒரு தலைவலியை ஃபிரௌனும் ஹாமானும் ஏற்படுத்திக் கொண்டார்கள். அதுவும் ஹசனா, தனக்கு ஒரு எதிரியையும் தனக்கு கவலை தரக்கூடிய காரியத்தையும் அந்த மூசாவை எடுத்துக்கொண்டதினால் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். மூசாவை தூக்கும் போதே தலைவலியை சேர்த்து தூக்கிட்டான், விவரம் கேட்டமா ஃபிரௌனு தூக்கிட்டாங்க. அல்லாஹ் பேசுறான், உம்மி மூசா பாரிகா, மூசாவுடைய தாயுடைய உள்ளம் வெறுமை அடைந்தது, பிள்ளைய இழந்துட்டமே. இங்காதத்தில துபதீபிகி லவுலார் ரபத்னா அலா கல்வியா, நாம மட்டும் அவளுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறன்னா இங்காதத்தில துபதீபி எம்புள்ளதான்னு வெளிப்படுத்தி உண்மையை சொல்லி கடைசியில சிக்கல்ல மாட்டியிருப்பாங்க. நாம அவர்கள் மூமினாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, இறை நம்பிக்கை கொண்டோரில் ஒருவராக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி அவருடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தி அமைதியாரு நம்ம செஞ்சு வச்சவங்க. அல்லாஹ் என்ன காட்டு இந்த வரலாறு, அல்லாஹ்வே கேரண்டி கொடுக்கிறான் திரும்ப தருவோம்னு சொல்லி. ஆனாலும் அந்த தாயுடைய உள்ளம் எத்தனை வேதனைப்படுகிறது. நம்ம பிள்ளைய கடலத்துக்கு போட்டோமே, நம்ம பிள்ளை என்ன ஆகுமோ தெரியலையே, பிள்ளைய பார்க்கிறதுக்கு கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆள் அனுப்பி அந்த பிள்ளையின் மீது தாயுடைய உள்ளம் சார்ந்து செல்கிறது. ஏன்னா பெத்தெடுத்தவ, வளர்த்தவ, கஷ்டப்பட்டவ, வயிற்றுல வச்சு சுமந்தவ. இப்ப இங்க இவருடைய நிலைமை என்ன, காசுக்காக வேண்டி 10 மாசம் சுமந்து கொடுத்துட்டு வந்தால வேதனையில துடிக்கிறா, மனநோயாளியா மாறி போயிரா, கிறுக்கு பிடிச்சு மென்டல் ஆஸ்பத்திரியில கூட்டமா சேர்ந்துகிட்டு இருக்கிறா. இவ்வளவு பெரிய காரியம், இவ்வளவு பெரிய மோசமான ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடிய காரியத்தை சரி காண முடியுமா? செய்யுங்கள் என்று சொல்ல முடியுமா? அதுக்கு அனுமதி தர முடியுமா? அதாவது பரவாயில்ல, பிள்ளைய பெத்து கொடுத்துட்டு அவ போயிட்டா, இவன் தூக்கிட்டு வந்தால, தூக்கிட்டு வந்தவன் நல்ல முறையில் வளர்ப்பான்னு வைக்கிறீங்களா? வளர்க்கணும்னா கொண்டு வந்தா, ஆனா ஒரு பெத்த தாய் வளர்க்கிற மாதிரி கையில வாங்கின தாயால் வளர்க்க முடியாது. குழந்தை பருவம் என்பது பல்வேறு தேவைகளை உள்ளடக்கிற